Hello dear students, how are you things with you? Hope you are all well. In this video, we are going to see class 3rd, chapter 7, saying without speaking. In this chapter, we are going to see different signs, okay? Different fingering signs. We speak others, we connect others, we communicate others without saying. ஓகே ஸோ நம்ம வந்து பேசாமல் நம்மளோட சிக்னல்ஸ், ஓகே, நம்மளோட ஹேண்டில் சம் சிக்னல்ஸு இல்லைனா வந்து சம் முத்ராஸ் காட்டி அவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக, ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோன்றத கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த சேயிங் வித்தவுட் ஸ்பீக்கிங் அப்படின்ற லெசனை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் சம் முத்ராஸ், ஓகே, அப்புறம் வந்து ஹேண்டில் சம் சைன்ஸ் இதை காட்ட போகிறோம். இதை வச்சு உங்களோட ஃபுல் நேமும் வந்து உங்களால் இண்டிகேட் பண்ண முடியும். ஓகே, டம் சார்டேஷ். ஸோ இந்த ஸ்டோரியோ இந்த லெசனோட ரைட்டர், ஓகே, டம் சாரதேஷ். Let us play a game. In this game, everyone has to let others know what they want to tell without speaking. Divide yourself into groups of 7. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக கேம் மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஆக்டிங் இந்த மாதிரிலாம் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அப்போ நம்மளுக்கு 3 ஆக்டிங் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, பார்த்துருக்கீங்கள்ல. ஸோ அதாவது நம்ம வாயால் சொல்லாமல் நம்மளோட சைகைகளை வச்சு, ஓகே, அதை நம்ம என்ன ஆக்ட் பண்ணி காட்டுறோமோ அந்த ஆக்டிங்கை வச்சு ஆப்போசிட்டில் இருக்கவங்க நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கேம், ஆக்சுவலாக கேம் மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். கிளாஸ் டைமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ப்ளே பண்ணலாம். இது கிளாஸ் டைம் இல்லை, ஸோ நம்ம வந்து லெசன் வைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, all are ready for this lesson? Shall I start? Okay, I will start. ஸோ குரூப்ஸை 2வாக வந்து டிவைட் பண்ணிடணும். ஓகே, டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 மெம்பர்ஸ் வச்சு இந்த கேம் விளாண்டோன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன் திஸ் லாக்டவுன் பீரியட் வி டிட் நாட் டூ திஸ். ஓகே, ஸோ லெசன் மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, யுவர் டீச்சர் வில் கிவ் ஈச் குரூப் எ பீஸ் ஆஃப் பேப்பர் வித் எ சிச்சுவேஷன் ரிட்டன் ஆன் இட். ஸோ பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு டீமுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீமில் தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் என்ன வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறீங்களோ, என்ன வேர்ட் நினச்சிருக்கீங்களோ அதை அந்த பேப்பரில் ரைட் பண்ணிக்கணும். ஓகே, ஈச் குரூப் வில் ரீட் வாட் இஸ் ரிட்டன் ஆன் த பேப்பர் அண்ட் ப்ரிப்பேர் எ சைலண்ட் ஆக்ட். ஸோ 2 பேருமே 2 குரூப்லேயும் இருக்கவங்க அந்த குரூப் மெம்பர்ஸ் அதில் என்ன ஷீட்டில் என்ன ரைட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ரீட் பண்ணிக்கணும். ஓகே, ரீட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து மற்றவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஓகே, உங்களோட ஆக்டிங் மூலயமா உங்களோட ரியாக்ஷன் மூலமாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி உங்கள் குரூப்புக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஆக்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, கீப் இன் மைண்ட் தட் யூ கேனாட் ஸ்பீக். ஸோ மெயினாக வந்து நீங்கள் பேசவே கூடாது. ஓகே, பேசாமல் எப்படி வந்து நம்ம நினச்சதை கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கேம். ஓகே, யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ் த்ரூ யுவர் ஃபேஸ் அண்ட் பாடி ஆக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, உங்களோட ஐஸு, ஸோ உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் மூலயமா நீங்கள் சம் சிக்னல்ஸ் காட்டி அது மூலயமா இல்லை சம் ஆக்ஷன்ஸ் காட்டியோ இல்லை டான்ஸ் பண்ணியோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, பாடி ஆக்ஷன், ஃபேஸ் ஆக்ஷன், இது எது வேணாலும் பண்ணலாம். பட் யூ டிட் நாட் ஸ்பீக். ஓகே, யூ கேனாட் ஸ்பீக் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். You can't speak in this time. Okay, when all the groups are ready with their act, they have to perform one by one in front of the other groups. The others will has to guess what is being act out. ஸோ வந்து 2 குரூப் செப்பரேட் பண்ணுவோம்ல, ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொருத்தங்களா வந்து ஆக்ட் பண்ணி காட்டணும். ஆப்போசிட் குரூப் மெம்பர்ஸ் வந்து அவங்க என்ன ஆக்ட் பண்ணி காட்டியிருக்காங்களோ அதை வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி சொல்லணும் ஆன்சர்ஸை. ஓகே, அவங்க பேசலாம், பட் நம்ம வந்து ஆக்ட் பண்ணி காட்டுறவங்க பேசக்கூடாது. ஓகே, ஹவு டிட் யூ லைக் திஸ் கேம்? ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஓகே, டிட் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஆக்ட் வித்தவுட் ஸ்பீக்கிங்? ஸோ உங்களுக்கு பேசாமல்
உங்களால் ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கா? இது வந்து டிஃபிகல்ட் கிடையாது. நீங்கள் ஆக்சுவலாக ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸில் என்ன பண்ணுறீங்களோ வீட்லேயும் இதெல்லாம் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த கண்ணாமூச்சி விளையாடும் போதோ இல்லை வேறு ஏதாவது மிஸ் வராங்க அப்படின்றத நீங்கள் சைகை மூலயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ அதே மெத்தட் அதை வந்து நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகே, லுக் அட் த பிக்சர்ஸ் given on the next page. The children in the picture are talking to each other through actions. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்க பிக்சர்ஸில் சில்ட்ரன்ஸ் வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 சில்ட்ரன்ஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹேண்டில் பாருங்க சம் முத்ராஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க சைகையில் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களோட ஹேண்டை யூஸ் பண்ணி அதில் சம் சிக்னல்ஸ் க்ரியேட் பண்ணி அதை வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹவ் யூ எவர் சீன் எனி ஒன் டாக் த்ரூ ஆக்ஷன்? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்ஷனில் யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்துருப்போம், மோனோ ஆக்டிங்கில் பார்த்துருப்போம். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட அதை மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, when do people need to talk like this? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். சிலவங்க வந்து டெஃப் அண்ட் டம்மாக இருப்பாங்கள்ல, அதாவது காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த ஆக்ஷன்ஸ் மூலயமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்கூல்ஸே இருக்குது. ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜை லிசன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரத்துக்கு டீச்சர்ஸும் இருப்பாங்க. அதுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்கூல்ஸே இருக்குது. ஓகே, ஸோ அவங்க அது மூலயமா அந்த ஆக்ஷன்ஸை கற்றுப்பாங்க. அவங்களுக்கு தான் அது அதிகமாக யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு when do people need to talk like this? ஸோ மெயினாக வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற பிளேஸில் நம்ம இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மூலயமா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நினைப்போம். ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு டெஃப் அண்ட் டம்மா இந்த மாதிரி ஸ்பெஷல் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த 2 சில்ட்ரன்ஸ் பாருங்கள், 2 சில்ட்ரன்ஸும் வந்து அவங்களோட ஹேண்ட்ஸால் சிக்னல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி காட்டிகிட்ருக்காங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் அஸ் கேன் ஹியர் அண்ட் ஸ்பீக், but there are some people who can neither hear nor speak. Neither hear nor speak. Okay, so நிறைய பீப்புள்ஸ் வந்து நம்மளால் பேச முடியும், ஹியர் பண்ண முடியும். ஓகே, ஹியர் அண்ட் ஸ்பீக் நம்மளால் கேட்க முடியும், நெக்ஸ்ட்டு பேச முடியும். பட் தேர் ஆர் சம் பீப்புள். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு மட்டும் காதும் கேட்காது, நெக்ஸ்ட்டு அவங்களால பேசவும் முடியாது. உமன் சொல்லுவாங்கள்ல, ஸோ காது கேட்காம இருக்கவங்கள டெஃப்னு சொல்லுவாங்க, ஊமையாக இருக்கவங்க டம்முன்னு சொல்லுவாங்க. ஓகே, டெஃப் அண்ட் டம். தீஸ் பீப்புள்ஸ் டாக் த்ரூ ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த பீப்புள்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் மூலயமா பேசுவாங்க. ஓகே, ஸோ அவங்கள தான் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், ஸ்பெஷல் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, they understand what the other person is saying by studying their lip movements. ஸோ நம்மளோட அவங்க வந்து நம்ம ஃபேஸே வந்து ஒத்து பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம பேசுகிறப்ப. ஓகே, காது கேட்காதவங்க நம்மளோட ஃபேஸே பார்ப்பாங்க, நம்மளோட மேலாம் லிப்பை தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லிப் மூமெண்ட்டை வச்சு அவங்க ஈஸியாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்குப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹியரிங் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கிறனால அவங்களால கேட்க முடியாததுனால இந்த மாதிரி லிப் மூமெண்ட் வச்சு அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, all of us cannot do everything. ஸோ all of us cannot do everything. ஸோ எல்லாராலையுமே எல்லா விஷயமே பண்ணிட முடியாது. ஓகே, ஒரு சில விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக சிங் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக சிங் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பீப்புள்ஸ் வந்து போயம் ரைட் பண்ணுவாங்க. ஓகே, சம் ஆஃப் அஸ் சிங் வெல், others write good poetry. ஸோ நல்லா கவிதை எழுதுவாங்க. some can climb tree quickly. ஓகே, while others can run fast. ஸோ சிலவங்க வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து குயிக்காக மரம் ஏறுறவங்களும் இருக்காங்க. some can draw well. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸே, உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரா பண்ணுறவங்க, அழகாக ட்ரா பண்ணுறவங்க இருப்பாங்க. ஓகே, others can sing in tune. ஸோ டியூனுக்கு ஏற்ற மாதிரி சிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே, வி ஆர் ஆல் ஸ்பெஷல் இன் அவர் ஓன் வேஸ். ஸோ ஒவ்வொருத்தங்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அவங்களோட ஓன் வேஸில். ஓகே, அவங்களோட திறமையில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸும் இருக்காங்க, அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹென்ஸ் இன் ஸ்கூல்ஸ் வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ எல்லாரை பற்றியுமே நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, டே டு டே லைஃப் all of
learn everything. Like all children, children who cannot speak and hear also go to school to read and write. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸால் ஃபாஸ்ட்டாக அவங்களால பேச முடியாதோ, எந்த ஸ்டூடெண்ட்ஸால் ஹியர் பண்ணிக்க முடியாதோ, அவங்க எல்லாருமே ஸ்கூல் போயிட்டு தான் இருக்காங்க, ரீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இன் ஸ்கூல்ஸ் சைன் லாங்குவேஜ் இஸ் தாட் டு தெம். ஸோ அவங்களுக்குன்னு சில சைன் லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா, தாட் பண்ணுறாங்க டீச்சர்ஸ். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த சைன் லாங்குவேஜ் மூலயமா அவங்க என்ன வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. மற்றவங்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, let us read about a child who cannot hear yet who can do many things. ஓகே, ஸோ அவங்க வந்து ஈஸியாக அவங்களால காது கேட்கலனாலும் அவங்களால நிறையா விஷயத்த ரீட் பண்ண முடியும், அப்புறம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, ஐ ஹாவ் எ சிஸ்டர், மை சிஸ்டர் கேனாட் ஹியர். ஸோ ஒரு கேர்ள் இருக்காங்க, அந்த கேர்ளுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அந்த சிஸ்டரால் கேட்க முடியாது. ஓகே, அதாவது காது கேட்காது அவங்களுக்கு. ஐ ஹாவ் எ சிஸ்டர், மை சிஸ்டர் இஸ் டெஃப். ஸோ அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட சிஸ்டர் என்னவா அவங்க சிஸ்டர் டெஃப். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து காது கேட்காது. ஷீ இஸ் ஸ்பெஷல். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர் ஆர் நாட் மெனி சிஸ்டர்ஸ் லைக் மைன். என்னோட சிஸ்டர் மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, என் சிஸ்டர் மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, மை சிஸ்டர் கேன் ப்ளே த பியானோ. ஓகே, பியானோ, டூ யூ நோ பியானோ? ஸோ பியானோ தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அந்த பியானோஸை வந்து அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க, சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஷீ லைக்ஸ் டு ஃபீல் த டீப் ரப்ளிங் chords. ஓகே, ஷீ லைக்ஸ் டு feel the deep rumbling chords. ஸோ அவங்க வந்து நல்லா வந்து ரப்ளிங் பண்ணுவாங்க. ஓகே, ரப்ளிங் மீன்ஸ் நல்லா வந்து இந்த ஹம் பண்ணுவோம்ல, சவுண்ட்ஸ்லாம் நல்லா ஹம் பண்ணுவோம்ல, அதாவது வேர்டு யூஸ் பண்ணாமல் வெறும் மியூசிக் வந்து வாயாலே கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்களால ஹம் பண்ண முடியும். ஓகே, பட் ஷீ வில் நெவர் பி ஏபிள் டு சிங். ஆனால் அவங்களால சிங் பண்ணவே முடியாது. ஓகே, ஷீ கேனாட் ஹியர் த டியூன். அவங்களால டியூன் வந்து ஹியர் பண்ண முடியாது. ஓகே, அவங்க டியூன் கேட்டால் தானே அதுக்கேற்ற மாதிரி சிங் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு டியூன் கேட்காது, அதனால் அவங்களால சிங் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டம். ஓகே, ஷீ லைக்ஸ் டு லீப், to tumble, to roll, to climb to the top of the monkey bars. அந்த கேர்ளால் நல்லா தாண்டி துள்ளி குதிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு டு டம்பிள். அவங்களால ஃபாஸ்ட்டாக வந்து மேலேருந்து கீழே குதிச்சு விளாட முடியும். டு ரோல். ஓகே, அவங்களால சுழல முடியும். டு கிளைம் டு த டாப் ஆஃப் த மங்கி பாஸ். ஸோ மங்கி வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போகும்ல, அதை மாதிரி அவ்வளோ ஹைட்டு கூட அவங்களால கிளைம் பண்ண முடியும் ட்ரீயில். ஓகே, நவ் மை சிஸ்டர் ஹேஸ் ஸ்டார்டட் கோயிங் டு மை ஸ்கூல். ஓகே, ஸோ அவங்க வந்து ஸ்கூல் வந்து போக ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க எந்த ஸ்கூலில் வந்து படிச்சுட்ருக்காங்களோ அதே ஸ்கூலுக்கு தான் அவங்களும் போகிறாங்க. ஓகே, ஆல்தோ அவர் மதர் ஸ்டில் ஹெல்ப் ஹர் லிப் ரீட் அட் ஹோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மதரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா லிப் ரீட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அவங்க வந்து லிப் மூலயமா நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஓகே, த டீச்சர் அண்ட் சில்ட்ரன் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி வேர்ட் ஷீ சேஸ் லைக் சிஸ்டர் ஆர் வாட்டர் ஆர் டம்ப். ஸோ அவங்க வந்து சிஸ்டர் சொல்கிறாங்களா இல்லை வாட்டர் சொல்கிறாங்களா இல்லை ட்ரம்ப்னு சொல்கிறாங்களான்ட்டு ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்களா இல்லை வாட்டர் சொல்கிறாங்களா இல்லை தம்ப் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஈஸியாக மற்றவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போ தானே லிப் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இவங்க சொல்கிறத மற்றவங்க சொல்கிறத இவங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஐ ஓம் மை சன்கிளாஸ் எஸ்டர்டே. அவங்க வந்து சன்கிளாஸ் இருக்காங்கல்ல, ஸோ அதை வந்து அவங்க வியர் பண்ணுறாங்க. ஓகே, த ஃப்ரேம்ஸ் வேர் வெரி லார்ஜ். அவங்களோட ஐயில் இருக்க அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அதாவது கண்ணாடியில் அந்த
கிளாஸ் இருக்கும்ல அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. த லென்சஸ் ஆர் வெரி பிளாக். அந்த லென்சஸும் எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருக்குது. மை சிஸ்டர் மேட் மீ டாக் தெம் ஆஃப் வென் ஐ ஸ்போக். ஸோ உங்கள் சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து அவங்களோட ஐஸ் டு ஐஸ் பார்க்க முடியல. ஓகே, மை சிஸ்டர் மேட் மீ டேக் தெம் ஆஃப் வென் ஐ ஸ்போக். ஸோ அவங்க வந்து பேசும்போது அவங்களோட அந்த சன்கிளாஸ் இருக்குல்ல அது வந்து மேலே தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேச சொல்கிறாங்க. ஓகே, வாட் மை ப்ரௌன் ஐஸ் சே டு ஹர் ப்ரௌன் ஐஸ். ஸோ அவங்களோட ப்ரௌன் ஐஸ் 2 பேரோட ப்ரௌன் ஐஸஸ்மே வந்து பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஒரிஜினலாக பேசாது. ஸோ ஆப்போசிட்டில் 2 பேர் இருக்கும்போது அவங்க சிங்க் பண்ணுற வேர்ட்ஸு அவங்களோட ஐஸ் டு ஐஸ் அது மூலயமா அவங்களோட கம்யூனிகேஷன் ஈஸியாக புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், our eyes tell a lot. Small children tell a lot through their face and hands even before they learn to speak. ஓகே, ஸோ சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஐஸஸாலையும் ஓகே நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஹேண்ட்ஸால் மட்டும்தான் வந்து ஹேண்ட்ஸு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் இது மூலயமா மட்டும்தான் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை அவங்க என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்மள கண்டினியூஸாக அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, தே அண்டர்ஸ்டாண்ட் எ லாட் டூ. ஸோ ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். த ஃபேஸ் இஸ் எ மிரர். ஸோ நம்மளோட ஃபேஸில் என்ன ரியாக்ஷன் இருக்கோ அதை வச்சு ஈஸியாக அப்சர்வேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்சர்வ் சில்ட்ரன் ஆஃப் அபவுட் 6 to 8 months இன் யுவர் ஏரியா. ஹவு டு தே எக்ஸ்ப்ரெஸ் தெம்செல்வ்ஸ். ஸோ 6லேருந்து 7 அதாவது 6லேருந்து 8 month பேபி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அவங்களோட பசியோ இல்லை வேறு என்ன விஷயத்தை வந்து சிரிப்பாங்க, ஓகே ஸ்மைல் பண்ணுவாங்க, அவங்களோட ஐஸை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட க்யூட்னஸை காட்டுவாங்க. ஓகே, ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த குழந்தைக்கு வந்து கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அந்த குழந்தைங்களாம் யூரின் பாஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுப்பாங்க. அதை வச்சு அவங்களால நீ வந்து யூரின் பாஸ் பண்ண போகிற அப்படியா அப்படின்னு கேட்டாலே அவங்க ஈஸியாக வந்து தெரியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஓகே, யூ மஸ்ட் பி வண்டரிங் வாட் கைண்ட் ஆஃப் ஃபேஸஸ் these are. They have no eyes, no nose, no mouth. You have to make these but only after reading what is written alongside. ஓகே, ஸோ அதாவது கீழே வந்து நிறையா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸில் சைட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த கொஷின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை ரீட் பண்ணி இங்கே இவங்களோட ஐஸும் அடுத்தது நோஸு அப்புறம் மவுத்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, அதாவது ஆச்சரியமாக பார்க்குறாங்களா இல்லை ரொம்ப சேடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரா பண்ணணும். சரியா, திஸ் இஸ் அஃப்தாப். ஓகே, அந்த பையனோட பேர் அஃப்தாப். ஹிஸ் ஃபேவரட் டாய் ஹேஸ் ஃபேலன் டவுன் அண்ட் ப்ரோக்கன். ஸோ அவனோட ஃபேவரட் டாய் இருக்குல்ல பொம்மை, ஸோ அது வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, ரொம்ப சுக்குனராகிடுச்சு. ஓகே, ஹீ இஸ் சேட். ரொம்ப சேடாக இருக்கான். சேடாக இருக்கான்னா அவனோட ஐஸு ஸோ மவுத்து இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வந்து பேக்கில் சம் ஐகான்ஸ் வந்து காட்டுறேன். ஓகே, அதாவது அந்த ஃபேஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கில் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவ் வில் ஹிஸ் ஃபேஸ் லுக். ஸோ அது வந்து எப்படி இருக்கும், பேடாக இருக்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப சேட். ஓகே, ரொம்ப சேட் சுச்சுவேஷனில் அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரா பண்ண பிக்சர்ஸ் நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஜூலி. ஸோ இவங்களோட நேம் வந்து ஜூலி. இந்த கேர்ளோட நேமு ஜூலி. ஓகே, her little sister was born just yesterday. ஸோ அவங்களோட சிஸ்டர் ஓகேவா, ரொம்ப லிட்டில் சிஸ்டர் வந்து நேற்று தான் அவங்க பிறந்திருக்காங்க. ஓகேவா, ஷீ இஸ் வெரி எக்ஸைட்டட். அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்போது how will her face look. ரொம்ப என்ஜாயிங் மூடில் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் யாமினி. This is Yamini's mother. Today, while Yamini was taking out the bottle of pickle from the kitchen, it fell from her hand and broke.
ட்ரா த லுக் ஆன் ஹர் மதர்ஸ் ஃபேஸ். ஸோ வந்து யாமினி வந்து என்ன பண்ணுறா, பிக்கிள் வந்து எடுத்துகிட்டு இருக்கா. அந்த டைமில் கிச்சனில் அவங்க மம்மி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அவங்க அந்த பிக்கிள் இருக்குல்ல, அது வந்து கீழே விழுந்து கையில் அடிபட்டுருது. பிக்கிளும் வந்து கீழே விழுந்துருது. ஓகே, கீழே விழுந்து உடஞ்சிருது. ஸோ அப்படி வந்து அவங்க வந்து ரொம்ப ஆங்க்ரியாக பார்ப்பாங்க. ஓகே, அந்த டைமில் அப்போ அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ரெஹானா. ஷீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக். ஸோ அவங்களுக்கு வந்து டாக்ஸ்னால் ரொம்ப பயம். ஓகேவா, ஸோ பயங்கரமான ரொம்ப பயந்த மாதிரி ஃபேஸஸ் காட்டணும். வைல் பிளேயிங் சடன்லி டாக் கேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹேர். இவங்க வந்து வெளியே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு டாக் வந்து இவங்க கிட்ட வந்துருச்சு. ஓகே, ஸோ இவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஓகே, ஹவ் வில் ரஹானாஸ் ஃபேஸ் லுக். அவங்களோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டி மென்ஷன் பண்ணி அவங்களோட ஃபேஸ் ஐகான்ஸை காட்டணும். ஓகே, பை லுக்கிங் அட் someone's face we can tell if the person is happy, sad or angry. ஓகே, ஸோ அவங்களோட ஃபேஸை வச்சே அவங்க வந்து எப்படி இருக்காங்க. ஓகேவா, ஈவன் தோ ஹங்கர் ஆல்சோ. ஓகே, ரொம்ப வந்து ஹங்க்ரியாக இருந்தாலும் அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேஸ்லேயே நல்லா தெரியும். சேடாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோபமாக இருந்தாலும் ஓகே, ஆங்க்ரியாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கோபமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஹேஸ் இட் எவர் ஹேப்பன்ட் தட் யூ ஹேட் done some mischief and your mother found out just by looking at your face. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டீங்க. ஓகே, பண்ணிவிட்டு வந்துட்டீங்க, எங்கேயோ போய் இப்போ தப்பாக ஒன்று பண்ணிட்டு வந்துட்டீங்க, மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பீங்க. உங்களோட மதர் வந்து உங்கள் ஃபேஸை வச்சு நீ என்ன குடும்பத்தனம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சில மதர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. உங்களோட ஃபேஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, we can talk through dance as well. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியும், டான்ஸ் பண்ணும்போதே டாக் பண்ண முடியும், டான்ஸ்லேயே டாக் பண்ண முடியும். ஓகே, இன் டான்ஸ் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ் ஆர் யூஸ்டு டு கன்வே ஃபீலிங்ஸ். ஸோ டான்ஸ் ஆடும்போது நம்மளோட ஹேண்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ் இது ரெண்டுமே வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை கன்வே பண்ண யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி பரதநாட்டியம். ஓகே, ஸோ அதில் வந்து சம் முத்ராஸ், பாவனா இதெல்லாம் வந்து காட்டுவோம். ஓகே, பாவனா இல்லை பாவனம். ஸோ ஓகேவா, தீஸ் ஆர் கால்ட் முத்ராஸ் அண்ட் பாவ்ஸ். ஓகே, அதாவது பாவனம் சொல்லுவோம்ல, அதை தான் வந்து பாவ்ஸ்ன்னு காட்டுறாங்க. ஓகே, லுக் அட் அண்ட் டூ தீஸ் முத்ராஸ், லேர்ன் சம் மோர் டான்ஸ் முத்ராஸ் அண்ட் டூ தேம். ஓகே, ஸோ இந்த பிக்சர்ஸில் காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து என்ன முத்ராஸ். ஓகே, ஸோ இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்கல்ல இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக டான்ஸ் முத்ரா. சரியா, இதெல்லாம் வந்து டான்ஸ் முத்ரா. அதாவது இது பார்த்திங்கன்னா ஃப்ளார் மாதிரி காட்டியிருக்காங்க. இது வந்து நம்ம இரவல் கேட்போம்ல தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி முத்ரா இது. இது வந்து ஃப்ளார் பூக்குது இல்லை, மலர் பூக்கும்போது அந்த முத்ரா. இது வந்து ஒரு அனிமலை காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் ஒன், இது வந்து ஃபிஷ்ஷு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் முத்ராஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் லேர்ன் பண்ணி வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் தீஸ் பிக்சர்ஸ் அண்ட் கெஸ், மேக் யுவர் ஓன் ஸ்டோரி, டெல் த ஸ்டோரி டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஸ். ஸோ இந்த பிக்சர்ஸில் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொரில் வந்து என்ன பண்ணுது, டான்ஸ் ஆடுது, ஃபுட் மேக் பண்ணுது, அப்புறம் இங்கேயும் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது, லாஸ்ட்டாக வந்து அனிமல்ஸ்லாம் அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்ருக்கு. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக என்ன ஸ்டோரி, இந்த ஸ்டோரியை நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஓனாக க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டோரியை நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா, ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கும்போது அந்த ஐப்ரோஸ்லாம் மேலே தூக்கிட்டுருக்கோம். ஃபேஸ் பாருங்கள், ஸோ ஃபேஸ் பாருங்கள் கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி இருக்கா, இது வந்து ஆங்க்ரி ஃபேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஐப்ரோஸ்லாம் மேலே தூக்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும்போது. ஓகே, அடுத்தது டிப்ரெஷனில் இருக்கும்போது, ரொம்ப வந்து போர் அடிக்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு
ரொம்ப எக்ஸைட்டடாக என்தாசிஸ்டிக்காக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு another one frightened, ஓகே, பயப்படும்போது. அப்புறம் ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஹாப்பி, ஓகே, ரொம்ப எக்ஸைட்டடுக்கும் இந்த பிக்சர்ஸில் காட்டியிருக்காங்க. சரியா, இந்த எக்ஸைட்டிங் பாருங்கள், ரொம்ப எக்ஸைட்டட். ஓகே, ஸோ இந்த கேர்ள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. சரியா, நர்வஸாக இருக்கிறது, இந்த மாதிரி ஃபுல்லாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப ஷாக்கிங். அடுத்தது ஓவர் ஜாய்டு, ரொம்ப ஹாப்பி, நர்வஸ், இரிட்டேட்டிங், ஜாய்ஃபுல், கிளாட், ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி அப்செட்டாக இருக்கிறது, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட்டு ஒன். இப்போ நெக்ஸ்ட்டு சொன்னால அந்த பிக்சர்ஸ் காட்டியிருந்தாங்கன்னா முத்ராஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கேயும் வந்து நிறைய முத்ராஸ் காட்டியிருக்காங்க பாருங்க. இது வந்து lamb, vam, next one இது ram, இது yam, hum, ang. ஓகே, ஸோ இந்த மாதிரி முத்ராஸை வச்சு நம்மளால ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ரெஷன் பண்ண முடியும். டான்ஸ்லேயும் நிறையா முத்ராஸ் இருக்குது. ஓகே, ஸோ டான்ஸ் முத்ராஸு இதான். ஸோ இந்த முத்ராஸஸ்லாம் வந்து டான்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கிறது, ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா வரன், அடுத்தது தஞ்சனி. ஸோ இந்த மாதிரி முத்ராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா இது வந்து நான் காட்டியிருக்கிறது கொஞ்சம் தான், இதை விட இன்னும் நிறையா வந்து 86 அந்த மாதிரிலாம் ரேஞ்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினாக பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நல்லாவே தெரியும். Okay students, our lesson is completed. Okay, next all of you complete your homeworks and send your WhatsApp group. Okay, you have any doubt, message in your WhatsApp group. Take it. Okay, I hope all are understand this lesson. Okay, thank you students.